சென்னையிலேருந்து இறக்குமதி செய்த முதல் பொருள் சின்ன வெங்காயமும் பூண்டு. இருக்கிற பிரச்சனையில் எனக்கு இந்த சின்னோண்டு பூண்டை உரிக்கக்குள்ளே உசுறு போயிடும் போல இருக்குது. அதனால் பல்லாவரம் சந்தையிலேருந்து நல்லா பெரிய பூண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது போக நமக்கு இதர பொருளும் கிடச்சிது. முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு யாராட்டி வந்தால் இந்த பைக்குள்ளே முட்டாய் கேக் வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், எப்போ போவாங்க எப்போ திறக்கலான்னு. இப்போ இந்த கிச்சனுக்கு வாங்கிட்டு வந்த பொருளை பார்க்கும்போது அதுவும் இந்த மண் சட்டினா பார்த்த உடனே எனக்கு அளவில்லாத ஆனந்தம். இது போக குறைச்ச வெயிட்டு கூட்டுறதுக்கான அனைத்து வகையான ஸ்நாக்ஸும் உள்ளே தான் இருந்துச்சு. போன வாரம் அம்மா வந்ததுனால நமக்கு தென் தமிழக சமையல் நல்ல மீன் குழம்பு, கூட்டாஞ்சோறு, புளி குழம்புன்னு சாப்பிட்டாச்சு. இனிமே சென்னை ஸ்டைல் வடகரி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டு. பைதவே எனக்கு ஒரு வேலை இல்லை, நான் சும்மா வாய் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனோமா வீட்டில் உட்காந்து இருந்தோமான்னு சோவாரிக்கிட்டு இருக்கேன். சரி வீட்டில் எல்லாரும் சும்மா இருக்கோமே வெளியே போவோம்னு இப்போ நான் ஏதோ பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆனா டிமார்ட் போயிருது. ஆனால் எல்லாம் நானாக கையில் எடுத்தோமா வச்சோமான்னு கட்டுப்பாட்டோடு இருந்தேன். எங்கள் அத்தை தான் ஃபுல் ஷாப்பிங் போட்டு எனக்கு லைட்டாக உடம்புக்கு வேலை கொடுத்தாலும் ஒன்று வயிறு பசிக்கும் இல்லை தலைவலிக்கும், ரெண்டுக்குமே தீர்வு சாப்பாடு தான். அதனால் இந்த விஜயா பேங்க் லே அவுட் ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். ஒரு கடையில் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா வந்தாச்சு. நீங்களும் அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் நான் காட்டினதை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிப்பொலியாக இருந்துச்சு.